சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்மந்தம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழர்கள் கடை ஒன்றில், எங்களுடைய ஃப்ரான்ஸில் தமிழர் கடை ஒன்றில் சாப்பாடு ஒன்றை எடுத்து சாப்பிட்டதன் காரணமாக அந்த வேலை செஞ்ச சகோதரருக்கு அந்த குறிப்பிட்ட முதலாளி தாக்கியிருக்கிறாங்க. இதனால் அந்த குறிப்பிட்ட சகோதரர் இப்போ வேலையை விட்டு நின்றுட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொடுப்பனவுகளை தரல அப்படின்னு சொல்லி இதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாய்ந்திருக்கிறாரு. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் தோழன் ரதன். ஃப்ரான்ஸில் தமிழர்கள் பகுதி ஒன்றில் எங்களுடைய சகோதரர் ஒருவர் அவருக்கு விசா இல்லை, வேலை செஞ்சுருக்கிறாரு. நீண்ட நாட்களாக அங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. வேலை செஞ்சு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உணவகத்தில் நடக்கின்ற விஷயங்களை அவர் என்னோட பாய்ந்திருக்கிறாரு. நான் இதில் ஒரு விஷயத்தை முதல்ல டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன். அதாவது யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது. எங்கோ ஒரு சில முதலாளிகள் செய்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த முதலாளிகளுக்கும் இது ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி விடுறது அப்படின்லாம் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சில முதலாளிகள் செய்கின்ற இந்த வேலைகள் காரணமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எல்லாருக்குமே அது கெட்ட பேராக உருவாகி விடுகிறது. குறிப்பிட்ட சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக அந்த உணவகத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. விசா இல்லை. அதனால் அவர் வேலைக்கு எடுக்கின்ற பொழுதே சொல்லித்தான் எடுத்திருந்தது. அவங்க உணவகத்தில் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, போக்குவரத்து செலவெல்லாம் அவரோட, மாத சம்பளம், 2 நேர வேலை இப்படி சொல்லப்பட்டது ஆரம்பத்தில். இவரும் அதுக்கு சம்மதித்து தான் வேலைக்கு வந்திருந்தார். இப்படியே கொஞ்சம் நாள் போக அங்கே இருக்கிற வேலையாக்கள் ஒவ்வொருவராக விட்டு போகின்ற பொழுது இவர் கடையினுடைய முழு பொறுப்பும் இவரிடம் வருகிறது. அப்போ இவர் கடையில் காலமே 7 மணிக்கு கடையை திறக்கணும். அதில் காலம் 7 மணி திறக்கின்ற பொழுது குறிப்பிட்ட கடையில் காலமே கஃபே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பான் ஐட்டங்கள், பனிஷ் ஐட்டங்கள் விற்கிற கடையாக இருக்கும். அதனால் காலையில் அவர் கடையை திறந்து அந்த கடையை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வியாபாரங்களை பார்க்கணும். அதுக்கப்புறமா அப்படியே நின்று நான் ஸ்டாப்பாக நின்று மத்தியான வேலை செஞ்சுட்டு 3 மணிக்கு அந்த வேலை முடியும். அதுக்கப்புறமா வீட்டை போயிட்டு திருப்பி 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வந்த வேலை திருப்பி 11 மணி 11:30 ஆகும்னு சொன்னேன். சில நேரம் 12 மணி. சில நேரங்களில் பஸ்ஸை நான் இரவில் நைட் பஸ்ஸை கூட எடுத்து போயிருக்கேன். எங்கள் பயணங்கள் பிந்தி வீட்டை போனாலும் அடுத்த நாள் காலம் 7 மணிக்கு வேலைக்கு வேற வேணும் அப்படின்றது அவருடைய முதலாளியால் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கூற்று. அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட சகோதரர் இப்படி தான் ஓடிட்டுருக்கிறார். இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வேலைக்கு எடுக்கப்பட்டது. இப்போ திங்கட்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இந்த காலப்போக்கில் அந்த விடுமுறையும் அவருக்கு கொடுக்கலை. அதனால் அவரை பொறுத்தவரையில் வேலைக்கு போகணும் அப்படின்றதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் வேலை போய் வருவார். இப்படி இருக்கிற நேரத்தில் குறிப்பிட்ட சகோதரர் பார்த்திங்கன்னு சொன்னால், காலையில் வேலைக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டிலேருந்து குறைஞ்சது 5:30-6 மணிக்காவது இறங்கணும். 1 மணிக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பார்த்தாலும் 5:30-6 மணிக்கு இறங்கினா தான் 7 மணிக்கு கடையை திறக்கலாம். அது 7 மணிக்கு கடை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் 6:30க்கு கடைக்கு அதை கடையை க்ளீன் பண்ணி சிலம் வருகின்ற பொழுது சரியான முறையில் கடை இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கார். இப்படி நகர்ந்து கொண்டு போகிற பொழுது இவருக்கு மதிய நேர சாப்பாடுகள் சரியாக கடையில் கிடைக்கிறதில்ல. சில நேரங்களில் காலையில் இந்த கோசம்னு சொல்லுவாங்க, அதை பானம் படிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு இவர் பெருசாக விரும்புகிறதில்லை. ஆனாலும் சில நேரங்களில் பசி என்று சொன்னால் எடுத்து சாப்பிட சொல்லி அவருடைய முதலாளி சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் எப்பயாவது இருந்துட்டு தான் எடுக்கிறனா என்று சொன்னால் தன்னுடைய மனச்சாட்சிக்கு தன்னுடைய முதலாளி நட்டப்படக்கூடாது என்பதற்காக தன் உணவுகளில் பெருசாக கை வைப்பதில்லை. அதே மாதிரி மதிய நேரங்களில் பெருசாக சாப்பாடுகள் இருக்காது. சில நேரங்களில் பழைய சாப்பாடுகள் தான் தங்களை தரப்படும். ஆனாலும் ஓகே, முதலாளி சாப்பாடு தருகிறார் அப்படின்னு சொல்லி தான் கடையில் சாப்பிடுவார்னு சொல்லி குறிப்பிட்ட சொல்கிறார். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல இந்த சாப்பாடு அப்படின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த பழைய சாப்பாடு அதை தாண்டி சில நேரங்களில் பூஞ்சனம் பிடிச்சிக்கிற சாப்பாட்டை மேலே இருக்கிற பூஞ்சனத்தை
வலிச்சு போட்டு கூட அந்த சாப்பாடை தங்களுக்கு சாப்பிட சொல்லி பர்சனல், அதாவது வந்து வேலை செய்கிற ஆட்களை வந்து விசா இல்லாத பொடியங்கள்லானே, அதனால் அவங்கள சாப்பிட சொல்லி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு விஷயம், இந்த எங்களோட தமிழ் முதலாளிகள் பழைய சாப்பாடை சாப்பிட சொல்லுவாங்க. நான் இந்த லாபத்துக்கு வச்சிருக்கலாமா ஒரு உணவகத்தில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் கதைக்காக இதை சொன்னாரா தெரியல. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லியிருந்தார். சரி, அந்த விஷயத்த அது அவரோட பிரச்சனை. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் காலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. இரவு தனக்கு கடையிலேருந்து வீட்டை போயிட்டு சரியான முறையில் சாப்பிடலை. அடுத்த நாள் விடிய வேலைக்கு வரன போது பசி. சரி, வேலைக்கு வந்து கடையில் வந்து ஏதாவது பான் பண்ணி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எதேச்சியாக முதலாளி வந்து விட்டார். முதலாளி வந்த நேரத்தில் வந்து தான் அந்த பனிஸை வந்து எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது தன்னை முதலாளி வந்து கை நீட்டி அடித்து விட்டார் அண்ணா அப்படின்னு சொல்லி, அதனால் எனக்கு வந்து அந்த கடையில் வேலை செய்ய விருப்பம் இல்லை. நான் உடனே பிரச்சனை வந்த உடனே வந்து நான் முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு, எனக்கு நான் இனிமேல் நான் வேலைக்கு வரலை, இது 2 தான் கடைசி, இதோடு நான் வேலைக்கு வரலை அப்படின்னு சொல்லி அண்டையோடையே தான் வேலையை விட்டுட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கு வந்து தன்னுடைய கணக்குகள் சம்பளங்கள் தருமதி இருக்குது, தருகிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லியும் இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும், இல்லை காசு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னை அலக்களிப்பதாகவும் குறிப்பிட்ட சகோதரர் சொல்லியிருந்தார். மிக வேதனையான ஒரு விஷயமாக இந்த விஷயம் சொல்லப்படுறது. ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன் அன்வர்ஸ் பகுதியில் வந்து ஒரு உணவகம் ஒன்றில் வந்து குறிப்பிட்ட சகோதரர் வந்து இதே பிரச்சனை பனிஸ் எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த அலுமாரிக்கில் முதுக குனியை வச்சு போட்டு அங்கே நின்ற செஃப் வந்து அவரை தாக்கிய விஷயம் ஒன்று நான் என்னுடைய பழைய வீடியோக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் அப்படி பாய்ந்திருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த சம்பவமும் அதை ஒத்த சம்பவமாக இந்த குறிப்பிட்ட சகோதரர் பாய்ந்திருக்கிறாரு. உணவுக்காக அநேகமான தமிழ் முதலாளிகள் அப்படி செய்கிறது குறைவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100க்கு 95% முதலாளிமார் இப்படி செய்கிறதில்ல, சாப்பாட்டில் பார்க்குறதில்ல. ஏன்னு சொன்னால் வேலை செய்கிற பொடியங்களோட சாப்பாட்டுக்கு வந்து சரி நல்ல சாப்பாடாக கூடாத சாப்பாடாக கடையில் அவங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் இப்படி எங்கேயாவது ஒரு சில முதலாளிகள் செய்கின்ற தவறுகள் அந்த ஒட்டுமொத்த முதலாளிகளையும் வந்து கெட்டவர்கள் ஆக்கி விடுகிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த முதலாளிகளுக்கும் கெட்ட பேரை உருவாக்கி விடுறது அப்படின்றதான் நிதர்சனம். ஏன்னு சொன்னால் இப்போ இந்த முதலாளி செஞ்ச இந்த விஷயத்தை இந்த குறிப்பிட்ட சகோதரர் எனக்கு சொன்னது போல் எத்தனையோ பேரிடம் பாய்ந்திருப்பாங்க. அந்த எத்தனையோ பேர் எத்தனையோ பேரிடம் பாய்ந்திருப்பாங்க. அந்த எத்தனையோ பேர் இன்னும் கொஞ்சம் பேரிடம் பாய்ந்திருப்பாங்க. இப்படியே பாய்ந்து போகின்ற பொழுது இந்த தமிழ் முதலாளிகள் என்று சொன்னால் சரியான முறையில் சாப்பாடு தர மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, சம்பளம் தர மாட்டாங்க. இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ச்சியாக ஒரு சில முதலாளிகள் உருவாக்கி கொண்டு தான் போகிறாங்க. அதில் இந்த ஒரு உணவின் அன்னளவான பெறுமதி, ஒரு கடையில் 25 ரூபா ஒரு உணவு விற்றாலும் தமிழ் கடைகள் என்ன அநேகமாக இந்த தந்தூரி கோழி, அதே மாதிரி ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, சோறு, பிரியாணி இதுதான் போட போகிறீங்க. சரி, பிரியாணி வேண்டாமே, நார்மல் சோறு சாப்பிட்டாலும் 1 கிலோ அரிசி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 பேருக்கு அந்த 1 கிலோ அரிசியில் சாப்பாடு கொடுக்கலாம். நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக ரெண்டாவது தரம் கேட்குறதில்ல. இங்கே 8 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இதே நீங்கள் 10 கிலோ அரிசியில் நீங்கள் சாப்பாடு போடுவீங்களா 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் அரிசின்ற அளவு கூட நீங்கள் போடல, சோறின் செரிமானத்தின் அதன் அளவு வந்து கூடும். அப்போ நீங்கள் 8 கிலோ 1 கிலோவில் 8 பேர் சாப்பிட்ற அதே சோத்தை 10 கிலோ போட்டிங்கன்னு சொன்னால் 100 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு சில நேரங்களில் 100 பேருக்கு சாப்பாடு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, 90 பேர் தான் வந்திருப்பாங்க, 10 பேர் சாப்பாடு பழுதாக போகுது அப்படிங்கிறது, அதாவது வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதை பர்சனல் சாப்பிடுன்னு சொல்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. எந்தவித பிரச்சனையும் இல்லை. நிறைய தமிழ் முதலாளிகள் நேராக சொல்லுவாங்க, இங்கே வாதாமி இந்த சாப்பாடு நாளைக்கு வச்சு விற்க இயலாது, தயவு செஞ்சு நீங்கள் நிற்கிறார்கள் வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிற முதலாளிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பர்சனல் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வேலை கிளியோன்ஸ் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கின்ற முதலாளிகள் தமிழ் முதலாளிகள் இருக்கிறார்கள். அப்படியான முதலாளிகள் இருக்க இப்படி ஒரு சிலர் வந்து இந்த வேலைகளை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த சகோதரனுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையில தெரியலை. என்னென்னு சொன்னால் சகோதரனுக்கு விசா இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முதலாளி மாதிரி எனக்கு எதுக்கு கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் தெரியலை. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு ஒரு பிரச்சனை பயந்துருந்தேன். அப்படி எதுக்காக இந்த விசா இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ஒரு இலக்காரமாக பார்க்குறது, அதை விட அவங்க வேலைக்காக எல்லாத்தையும் பொறுத்து சமாளித்து போகிறாங்களேன்றதுக்காக நீங்கள் அவங்கள வந்து அடிமைகளாக நடத்துறது, இது எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது உண்மையில் இன்று வரைக்கும் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா
நாங்களும் வேலை செய்கிறோம். இன்று வரைக்கும் முதலாளிமாரோட பிரச்சனை வரும், செஃப்மாரோட பிரச்சனை வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் இந்த சாப்பாட்டு விஷயத்தில், சம்பள விஷயத்தில், அல்லது எங்களோட தமிழ் சகோதரர்கள்ன்றதுக்காக அவங்கள பழி வாங்குறது, சம்பளங்கள் சில டைமில் கொடுக்குறதில்ல, அல்லது அவன் வேலையை விட்டு போயிட்டான் அவனை கணக்காக முடிக்கிறதில்ல, அவனுடைய சோல்டுக்கும் அந்த முடிக்கிறதில்ல, இப்படியான வேலைகள் செய்கின்ற பொழுது அது அந்த காசை கொண்டு நீங்கள் எத்தனை பரம்பரை கொண்டு இந்த காசை கொடுக்க போகிறீங்கன்னு விளங்கல. அது நாளை பரம்பரை அது உங்களுடைய குடும்பத்தை தான் அது தாக்கும். அதே நிறைய முதலாளிகள் உணர்ந்து கொள்றதில்ல. இந்த சௌரன் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இப்போ வேறொரு தமிழ் கடை ஒன்றில் தான் அலிமெண்டேஷன் கடையில் வேலை செய்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அண்ணா இனிமேல் இந்த உணவகங்களில் எங்களுடைய சகோதரர்கள் என்ன போல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக இந்த விஷயத்தை பயந்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தை நான் பயந்து விடுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன், யாராவது தமிழ் முதலாளிகள் இப்படி செஞ்சால் தயவு செஞ்சு இனிமேல் செய்யாதீங்க. அது உங்களுக்கு இல்லை, உங்களோட பிள்ளைகளுடைய பரம்பரைக்கும் அது கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அப்படின்றத விட நீங்கள் நல்லது செய்கிறோம், அல்லது நீங்கள் உழைச்சி நீங்கள் மட்டும் நல்லா வர்றீங்களே ஒழிய எந்த ஒரு தமிழ் முதலாளிகளும் அங்கே தங்களோட கடைகளில் வேலைகின்ற தொழிலாளர்களை வளர்த்து விட்டு தான் சரித்திரம் இல்லை. நீங்கள் எங்கே வேணும்னாலும் பாருங்கள், வேறு பிரெஞ்சு கடைகளில் வேலை செய்வங்க நல்லா வந்திருப்பாங்க. ஆனால் தமிழ் கடைகளில் வேலை செய்த நிறைய தொழிலாளர்கள் வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் இது எல்லாமே எங்கே போய் சொல்லி இதுக்கு எங்கே தீர்வு எடுக்கணும்னு தெரியல. இப்படி செய்யாதீங்க. மீண்டும் இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். நன்றி.